Hey guys, welcome back to another episode of movie roasting video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெபுல், அதாவது ஜிவி பிரகாஷ் நடித்து நம்ம பிரேமலு படத்தோட ஹீரோயின் அவங்க நடித்து வந்திருக்க படம் தான் வந்து ரெபுல். மற்றவங்க ஜெயிக்கிறதுக்காக விழுந்த ஒவ்வொரு தமிழனோட ஓட்டம் இனிமேல் ஒரு தமிழனுக்காக மட்டும்தான் விழணும். ஸோ ரொம்ப ஹைப்பெல்லாம் இல்லை, ட்ரைலர் பார்க்குறப்போ ஒரு டீசெண்டான ஃபிலிம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் உள்ளே போனேன். ஸோ என்னென்ன நடந்துச்சு, எப்படிலாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் வந்துட்டு கேரளா மூணார் அப்படிங்கிற ஒரு இடத்துல தமிழ் மக்கள்லாம் இப்படி அகதிகளாக வாழ்ந்தாங்க, எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கல, நான் தூங்கிட்டேன். ஹிஸ்ட்ரி எடுத்தாலே நான் தூங்கிடுவேன் பேசிக்கலாம். அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி பேசுவாங்க, தூங்கிட்டேன். அடுத்த ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாரில் இருக்க ஒரு தமிழ் பீப்புள்ஸ் வந்து நம்மளோட ஏழ்மையை வந்து போகணும், நம்ம கஷ்டப்பட்டு அவன் பசங்களை யாராவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தராக பாலக்காடில் இருக்கிற ஒரு காலேஜில் அட்மிஷன் போடுறாங்க. அட்மிஷனும் கிடைச்சிருது. ஸோ யார் யாருக்குன்னா, நம்ம அங்கே இருக்க பசங்க ஜிவி பிரகாஷ் ஃப்ரெண்டுக்கு, அப்புறம் சம்திங் இன்னும் 2-3 பேர் கிடைச்சிருது. அவங்க எல்லோரும் கிளம்பி கேரளா அந்த பாலக்காடில் இருக்க காலேஜுக்கு படிக்க போகிறாங்க. அது கேரளாவில் தான் இருக்குது, பாலக்காடில் இருக்கிற காலேஜில் படிக்க போகிறாங்க. அங்கே வந்து எப்படின்னா, சில எலெக்ஷன் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வைக்கிறப்ப யூன்னு ஒரு கட்சி, எஸ்எஃப்ஒய்னு ஒரு கட்சி, ஓகேவா, இந்த 2 கட்சி தான் அந்த காலேஜை மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. அது ரெண்டுமே கேரளா பாய்ஸ் தான், பட் இருந்தால் அது 2 கட்சி தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து அங்கே வந்து என்னென்னா, தமிழ் பாய்ஸு தனியாக பிரித்து வைப்பாங்க, கேரளா பாய்ஸை தனியாக பிரித்து வைப்பாங்க. 2 பேரையும் ஒன்றா இருந்துச்சு பார்க்க மாட்டாங்க, ஒரு பிரிவினை மாதிரி இருக்கும். ஸோ வந்து பிரிவினையாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த காலேஜில் தமிழ் மக்களுக்கு எந்த மாதிரிலாம் ரெஸ்பெக்ட் கிடைக்குது, அவங்க எந்த மாதிரிலாம் அவங்க அவமானத்தை சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தார், அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்சி ஆரம்பிப்பார், டிஎஸ்பி அப்படின்னு, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிப்பார். அந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து அவர் எப்படி நம்ம தமிழ் மக்களை படிக்க வைக்கிறாரு, அந்த காலேஜில் எப்படி அவர் நிம்மதியாக படித்தார். ஏன்னா அந்த படத்தில் வந்து ரேகிங் நிறைய காட்டுவாங்க, அந்த ரேகிங் வச்சு ஒருத்தரை கொன்றுவாங்க. சாரி ஸ்பாய்லர், பட் இருந்தாலும் பெரிய ஸ்பாய்லர்லாம் கிடையாது. ரேகிங்கில் ஒருத்தர் கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து, அந்த 2 கட்சிக்கு நடுவில் இவர் இந்த கட்சியை வச்சு எப்படி ஜெயிச்சார், அதுக்கப்புறம் அந்த காலேஜில் எப்படி நிம்மதியாக ரேகிங்லாம் இல்லாமல் தமிழ் கேரளா அப்படின்னு பிரிஞ்சு இருக்காமல் எப்படி ஒன்றா இருக்கிறாங்க, எப்படி ஒன்றா வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்று. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்டர்வல் சீனு எடுத்துக்கிட்ட கதை. இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட இன்டர்வல் பிளாக் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இன்டர்வல் பிளாக் உண்மையிலேயே நல்லா எடுத்திருந்தாங்க. அந்த படத்துலேயே ஒரு நல்ல சீன் அப்படின்னா அது இன்டர்வல் பிளாக் தான். ஸோ நான் எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண சீன் அதுதான். ஒரு தமிழ் பையனை ஒருத்தர் வந்து ரேகிங்கிற பேரில் வந்து கொன்றுவாங்க, ஓகேங்களா. ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனையினால ஒரு ரேகிங் மாதிரி பண்ணி பாத்ரூமில் அடித்து கொன்றுவாங்க. அப்படி கொன்னதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் கோவம் வந்துடும், அவங்க எல்லாரும் நம்ம அடிச்சே ஆகுண்டா அப்படின்னு சொல்ல, அங்கே போனால் 200 பேர் அடிப்பானுங்க, நம்மளால திருப்பி அடிக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மாதிரி செஞ்சுருந்தாங்க. ரியாலிட்டிக்கா இல்லைனாலும் பட் அந்த சீன் பார்க்கறதுக்கு உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் மீறி போறீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாக. ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே ஒவ்வொரு மாதிரி எல்லாம் மீறி போறீங்க மூமெண்ட்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு. அதுதான் அந்த படத்தோட நெகட்டிவ்னே சொல்லலாம். ஓரளவுக்கு ஒரு மீடியமாக இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த படத்தை வந்து ஒரு மாதிரி எல்லாம் மீறி போயிட்டானுங்க. அதாவது அவங்க கட்சி ஜெயிக்க வைக்கிறதுக்கு சைக்கிள்லாம் வந்து காலேஜில் ஒரு மாதிரி ஓட்டுவானுங்க. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க, ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். இன்னொன்று இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக். ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அவர் வந்து எவ்வளோ பெரிய மியூசிக்னு தெரியும், அவரோட பாட்டெலாம் தடித்து நான் வைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இவ்வளோ கேவலமான ஒரு மியூசிக் போட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதுவும் இன்டர்வல் பிளாக்ல வர அந்த ஒரு சீன்ல வந்து எப்படின்னா, அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஏறி நிற்பாரு, எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மேலே ஏறி நிற்பாரு, பாச சைடில் ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிற்பானுங்க. அப்போ ஒரு பிஜிஎம் வரும், அந்த பிஜிஎம் ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு லவ் சாங், ஒரு சாங் இது கேட்குற மாதிரி இருந்துச்சு. பட் அது அவ்வளோதான் இந்த படத்தோட ரிவ்யூ. இன்னும் கொஞ்சம் ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, மற்ற பசங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பிரேமலு படத்தோட ஹீரோயின் அவங்க கொடுத்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க, வேற எதுவும் பெருசாக சொல்றதுக்கு அவங்கள பற்றி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அங்கே வில்லனா நடித்தவன் உண்மையிலேயே அவனை பார்க்க செம்ம இரிட்டேட் ஆகும், அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தான். ஒரு வில்லன் கேரக்டர்
ஆட்ட பைத்தியக்காரன் அவன் வந்தா என்ன பண்ணுவாங்கிறதே தெரியாதுடா, அவன் சரியான சைக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சைக்கோ தான் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் கேரக்டர்ஸ் தான் பாசிட்டிவ், கதை ஸ்க்ரீன் பிளே தான் நெகட்டிவ். இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். ஏன்னா இது வந்து சொல்ல வேண்டிய ஒரு படம், பேச வேண்டிய ஒரு படம். அதாவது இது வெற்றிமாறன் எடுத்திருந்தா எந்த அளவுக்கு இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டியது, மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? ஓகே உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.